வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூஇ டிவி மக்களே. ஸோ எஸ், இன்னைக்கு இந்த எபிசோட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரீமியர் லீகோட ப்ரிடிக்ஷன். அதாவது யார் இந்த வருஷம் 26-27 சாம்பியன் ஆக போறா, அண்ட் அதே மாதிரி டாப் 4 டீம்ஸ் யாரா இருக்க போறாங்க, அண்ட் மிட்ல எந்த டீம் முடிக்க போறாங்க, அண்ட் கடைசியா ரெலிகேட் இந்த தடவை 3 பேர் யாரா இருக்க போறான்றதெல்லாம் பார்த்துடலாம். அண்ட் மச்சான், வித்தவுட் டிலே ஆரம்பிச்சிடலாமா? ஸோ இதை எப்படி பண்ண போறோம்னா மச்சான், அந்த ப்ரிடிக்ஷனை ஆக்சுவலாக ஒரு டியர் லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் மச்சான். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா சாம்பியன்ஸ், அந்த கிரீன் டியர்னு சொல்லுவாங்க, யார் சாம்பியன் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 2 to 5 அந்த யூசிஎல் ஸ்பாட்னு சொல்லுவாங்களே, சாம்பியன்ஸ் ஸ்பாட், அந்த எந்த டீம் பிடிக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 6 to 8 ஒரு யூரோப்பா லீக் இல்லைனா கான்ஃபரன்ஸ் லீக், அது போதும்பா அந்த மாதிரி சில டீம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டீம்ஸ் யார் முடிக்க போறா. அதுக்கப்புறம் மிட் டேபிள், எதுக்கடா ஆடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சேஃபஸ்ட் ஜோன் சொல்லலாம் மச்சான். கீழேயும் இல்லை மேலேயும் இல்லை, ஒரு நடுவில் முடிக்கணும். 9 to 17 ரெலகேட்டாக ஆக போகிறதுல, எந்த ட்ராஃபிஸ்க்கும் போக போகிறதுல, அந்த மாதிரி தான் இருக்க போகிறாங்க. ஸோ அது மிட் டேபிள்னு சொல்லுவோம். அதே மாதிரி லாஸ்ட்டாக பார்த்தோன்னா ரெட்டில் இருக்கிறது ரெலகேஷன் பேட்டில், கிட்டத்தட்ட 18 to 20 அது எந்த 3 டீம் ரெலகேட் ஆக போகிறா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதான் மச்சான் ஒரு ப்ரிடிக்ஷன் பேட்டர்ன். ஓகே. ஸோ எஸ், ஸோ 20 டீம்ஸ் ஆர் தேட் பாய்ஸ். ஸோ 20 டீம்ஸ்ல இருந்து நம்ம ஆர்டர் வைஸாவே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு கடைசியா அல் சிட்டில முடிக்க போறோம். ஸோ ஒரு டீமா எந்த டயர்ல முடிக்க போறாங்கன்றது ஒரு சின்ன அனலைசஸ் நாங்க யூவி டிவி சார்பா பண்ண போறோம். இதுல மாற்று கருத்து உங்களுக்கு இருக்குன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் இன் கமெண்ட்ஸ். அண்ட் ஃபைனலா சீசன் முடிச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம் நீங்க சொன்னது கரெக்டா இல்ல நாங்க போட்ட ஒரு ப்ரிடிக்ஷன் கரெக்டான்றத பார்ப்போம். ஸோ எஸ் பாய்ஸ், ஸோ டயர் லிஸ்ட்ல நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து சொன்ன மாதிரி ஸ்பர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அண்ட் அல் சிட்டில முடிக்கலாம். ஸோ ஸ்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் மச்சான், இந்த வருஷம் எக்கச்சக்க டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் டிசர்பி உள்ள வந்திருக்காரு. அண்ட் இந்த 20 பொசிஷன்ஸ்ல ஸ்பர்ஸ் எந்த பொசிஷன்ல முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல சைனிங்லாம் பண்ணியிருக்காங்க மச்சான். ப்ரீமியர் லீக்ல நம்ம பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைனிங்ஸ் அவங்க தான் நான் சொல்லுவேன். நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கடந்த ஒரு 2 வருஷமாக 17 தான் முடிச்சிருக்காங்க மச்சான் அவங்க ஹையஸ்ட் பொசிஷனை. இந்த வாட்டி ஹார்டாக வர போகிறாங்க. ஒரு நல்ல மேனேஜர் வச்சிருக்காங்க, நல்ல பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க, பேக்கப்பும் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 சைன் ஹார்டாக பண்ண போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மோமோஸை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சாவினியோ, கேக்போ எல்லாரையும் பார்க்குறாங்கப்பா. யார் யார் எடுத்து போடுவாங்கன்னு தெரியல. கடைசி சைனிங்லாம் யாராக இருக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபபிலி ஒரு 2 to 5 முடிக்க போகிறாங்க மச்சான். சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்டில் எப்படியும் வந்துருவாங்கன்னு தான் தோணுது. நீ நான் நினைக்கிறேன் மச்சான் அதை பற்றி. எஸ், நானும் அதான் சொல்லலான்னு இருந்தேன். இந்த தடவை வந்து ஸ்பர்ஸ் வந்து 17 எனக்கு வேண்டாம், ஐ எம் பேக் எகெயின் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா வந்து டாப் 4 முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன் அப்படின்னா டொனாலி ஒரு சைடில் அண்ட் மத்தியூஸ் பெர்னாண்டஸ் ஒரு சைடில் பெரிய ஒரு மணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த தடவை. அண்ட் ஆல்சோ வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. டிசர்பி ப்ரூவன் மேனேஜர், பிரைட்டன்ல நல்லா விளையாடின ஒரு மேனேஜர் தான். அண்ட் அவர் இன்சார்ஜ் பண்ணியிருக்காரு. ரெலிகேஷன்ல இருந்து தப்பிச்சாங்க லாஸ்ட் சீசன். பட் இந்த சீசன் கன்ஃபார்மா டாப் 4 வரணும் மச்சான். அப்படி வரலன்னா பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆகும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம யூவி டிவி சார்பா அவங்கள வந்து டாப் 4 போட்டிருப்பா ஸ்பர்ஸ். சந்தர்லேண்ட் இருக்காங்க. சந்தர்லேண்ட் வந்து போன சீசன் நம்ம எதிர்பார்த்தோம் மச்சான். பிரீமியர் லீக்ல புதுசா ப்ரொமோட் ஆகி வந்திருப்பாங்க அண்ட் அவங்க 3rd டீமா ப்ரொமோட் ஆகி வந்திருப்பாங்க. ஸோ ஆனா ஏதோ ஒரு கப்பல் அடி வின் பண்ணி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நிறைய ஹோப்ஸ் இருந்தது. அவங்க ஸ்டேடியம்ல எனக்கு தெரிஞ்சு கடைசி வரைக்கும் ஒரு ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணாங்க அவங்க தான். ஸோ ஒரு மேட்ச் கூட தோக்காம இருந்தாங்க ஸ்டேடியம் ஆஃப் லைட்ல. பட் இந்த தடவை எகெயின் அவங்க எப்படி முடிப்பாங்க, எந்த பொசிஷன்ல முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக போன வாட்டி யாருமே எதிர்பார்க்கல மச்சான். சண்டர்லேண்ட் வந்து வந்த வேகத்திலே போவாங்க. ஏன்னா அவங்க 3rd டீமாக குவாலிஃபை ஆனாங்க போன வாட்டி. ஏன்னா இப்போ வெளியே போன டீம்லாம் அவங்களுக்கு மேலே குவாலிஃபை ஆனவங்க லிட்ரலி. ஸோ இவங்க எப்படிடா இப்படி வந்தாங்க, பயங்கரமாக வந்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ள ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்டேடியம் ஆஃப் லைட்டில் அன்டிஃபீட்டடாக இருந்தாங்க. லாஸ்ட்டாக தான் கொஞ்சம் அப்படி இப்படி கொலாப்ஸ் ஆயிருச்சு. இந்த சீசன் நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு 1 சீசன் 1.5 மாதிரி தான் மச்சான் பார்க்குறேன். அதையுமே அவங்களால ரெப்ளிகேட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப டவுட்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு 9 to 17 தான் அவங்கள ரேட் பண்ணுவேன். நீ என்ன மச்சான் நினைக்கிறேன்? வேற எங்கன்னா ரேட் பண்ண போறியா அவங்கள? இல்ல, கரெக்ட் தான். ஸோ வந்து மிட்ல தான் முடிக்க போறாங்க பாய்ஸ் இந்த தடவை. போன சீசன் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் ஃபுல்லாவே இருந்தாங்க டீம்ல. அஃப்கான் வந்தபோது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் இந்த தடவை என்னதான் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவங்க மிட்ல தான் முடிக்க போறாங்க. பெரிய ஒரு சைனிங்கா யாரும் பண்ணல இது வரைக்கும். பட் டீசன்ட் சைனிங்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கு. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு 9ல இருந்து 17. ஸோ அந்த பொசிஷன்ல முடிக்கிறதுக்கு தான் சான்சஸ் ஆர் ஹை. ஓகே. ஸோ அவங்கள 9 to 17 நம்ம பிளேஸ் பண்ணிடலாம் மச்சான். இப்போ டியர் லிஸ்ட்டில் 2 பேரை பிளேஸ் பண்ணியாச்சு. டோட்னம் ஹாட்ஸ்பரை சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்டில் போட்டாச்சு. ஒரு 2 to 5 முடிக்க போகிறாங்கன்ட்டு. இவங்களை வந்து ஒரு மிட் டேபிள் 9 to 17 சண்டர்லாண்ட் வந்துருச்சு. அடுத்த டீம் பார்த்தோன்னா லீட்ஸ் மச்சான். லீட்ஸை பற்றி நீ நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் பேசிகிட்டு இருந்தேன் மச்சான். நான் இப்போ என்ன சொல்லணும்னா ப்ரிடிக்ஷனில் சொல்லலான்னு இருந்தேன். இந்த வீடியோலேயே உனக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். ஒரு அண்டர்டாகாக பார்க்குறேன் மச்சான் லீட்ஸை. எனக்கு தெரிஞ்சு ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி வரப்போகிறாங்கன்னு தோணுது. பெரிய டீம்லாம் அடிக்க போகிறாங்கன்னு தோணுது. நீ நான் நினைக்கிறேன் லீட்ஸை பற்றி? லீட்ஸ் எகெயின் கால்வெர்ட் லெவின் ஒரு மாதிரி ரொம்ப நம்புறாங்க இந்த சீசன்லயுமே. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு அடிக்க சான்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் ஐ வில் கிவ் ஹிம் இன் மிட் டேபிள் தான் மச்சான். எனக்கு தெரிஞ்சு மிட் டேபிள்ல முடிக்க தான் சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் முடிக்க போறாங்க. பட் பார்ப்போம், மேபி 9-10 கூட முடிக்கலாம். பட் மிட் டேபிள்ல முடிக்க தான் சான்சஸ் இருக்கு லீட்ஸ் பொறுத்த வரைக்கும். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் போயிடலாமா? ஸோ நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து போன சீசன்
மேனேஜர்ஸ மாத்திக்கிட்டே இருந்தாங்க மச்சான். கரெக்ட்டா? கரெக்ட், ஸோ பட் கரெக்ட், ஸ்டில் அவங்களோட கோல் ஸ்கோரிங் ஷாட்ஸ் ஆகட்டும் சரி, எல்லா டீம்ஸ் கிட்டயும் எக்கச்சக்க ஷாட்ஸ் எடுத்தாங்க. பட் பயங்கரமா விளையாடி இருந்தாங்க. அண்ட் யூரோப்பும் விளையாடி இருப்பாங்க. ஃபைனல்ஸ்ல போய் தான் யார்கிட்டயோ தோப்பாங்க. செமி ஃபைனல்ஸ்ல தோப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஆஸ்டன் கரெக்ட், வில்லா கிட்ட. கரெக்ட், கரெக்ட். பட் ஒரு நல்ல ஒரு டீமா இருக்காங்க. அண்ட் இந்த தடவ அகைன் நெறைய பிளேயர்ஸ் ஆர் தேர் ஃபார் தெம். இகார் ஜீசஸா? ஸோ நெறைய பேர் நல்லா இருக்காங்க அடிச்சாரு. ஆக்சுவலா நாட்டிங்ஹாம்ல. பட் அண்ட் ஆல்சோ கிளாஸ்னர் இன்சார்ஜா எடுத்திருக்காரு கிறிஸ்டல் பேலஸ்ல இருந்து. நான் இந்த நாட்டிங்ஹாம வந்து நல்லா ரேட் பண்ணுவேன் மச்சான். எனக்கு தெரிஞ்சு ம். இந்த நாட்டிங்ஹாம் வந்து அகைன் சாம்பியன்ஸ் லீக் போவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. ஸோ மேபி மிட் டேபிள்ல முடிக்க தான் சான்சஸ் இருக்கு. மேபி தே வில் கரெக்ட். ஃபினிஷ் 5% அபோவ் லீட்ஸ் கூட முடிக்கலாம். ஸோ அந்த ஆ. மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ மிட் டேபிள்ல குடுக்கலாம். நீ என்ன நினைக்கிற இத பொறுத்த வரைக்கும்? எனக்கு தெரிஞ்சு சண்டர்லாண்ட் அண்ட் லீட்ஸுக்கு முன்னாடி முடிப்பாங்களான்னு தோணுது மச்சான். ஏன்னா ஒரு நல்ல மேனேஜர் இருக்காரு. அதே மாதிரி வந்து இகார் ஜீசஸ்லாம் நல்லா ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிரு ஆக்சுவலா. ஃப்ரெண்ட்லிஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த 2 டீமுக்கு முன்னாடி தான் முடிக்க போறாங்க. ஒரு மிட் டேபிள் தான் மச்சான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு ஆடா ஃபாட் பண்ண போறாங்கன்னு தான் தோணுது. ஸோ நம்ம மிட் டேபிள்ல குடுத்துறலாம். எஸ். நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு டீம். அண்ட் அவங்க கிட்ட வந்து நெறைய எதிர்பார்த்தோம். ஸோ இந்த வருஷம் வந்து வேற மாரி போயிடுச்சு. ஸோ நியூ கேசல் பத்தி தான் பாய்ஸ் பேசிட்டு இருக்கோம். ஸோ நியூ கேசல்ல வந்து ஃபர்ஸ்ட் எடியோ போனாரு. அண்ட் அதுக்கு முன்னாடியே டொனாலி போயிட்டாரு. அண்ட் அதே மாரி வந்து ப்ரூனோ கொமேரஸ் போயிருக்காரு. அண்ட் இப்போ அவங்க டீம்ல புது மேனேஜர் உள்ள வந்திருக்காரு மச்சான். ஸோ எடியோ நம்மளுக்கு தெரியும். ஒரு மாரி அட்டாக்கிங் ஓரியன்டட் மேனேஜர் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா இதுல பிரீமியர் லீக் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் எதிர்பார்த்த மாரி போல. பட் ஸ்டில் நியூ கேசல் எடியோ இருந்திருந்தா நான் இந்த பொசிஷன் குடுத்துக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த தடவ மிட் டேபிள்ல முடிக்க போறாங்கன்னு தோணுது மச்சான். நியூ கேசல். 100%. எனக்கு தெரிஞ்சு போன சீசனுமே அவங்க பயங்கரமா சஃபர் ஆனாங்க மச்சான். எப்படி போய் மாட்டினாங்கன்னு தெரியல. இந்த சீசன் ரொம்ப புவர். எல்லா பிளேயரையும் அனுப்பிச்சிட்டு நீ யார வச்சுட்டு ஆட போற? ஒரு யங்ஸ்டர் 2 பேர் சைன் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. டியபெட் அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் சில பேர் சைன் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு மிட் டேபிள் தான் ஷூர் ஷாட். ஸோ அந்த மாதிரி பேடா போகுது. ஒரு பேட் இதில் தான் இருக்க போறாங்க. ஸோ நம்ம அந்த மிட் டேபிள்லேயே கொடுத்துடலாம் அவங்களுக்கு. மேபி இவங்க 2 பேருக்கு இவங்க 3 பேருக்கு மேல நினைக்கிறியா இல்ல கீழே நினைக்கிறியா? எங்க பிளேஸ் பண்ணுவாங்க? மேபி நாட்டிங்ஹாம். ஓகே, நாட்டிங்ஹாம்க்கு அப்புறம் முடிப்பாங்கன்னு தோணுது மச்சான். ஸோ ஓகே. நாட்டிங்ஹாம் சந்தர்லாண்டுக்கு நடுவுல முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எஸ் லெஜெண்டரி கிளப் லிவர்பூல். ஸோ லிவர்பூல் வந்து நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வைஸ் பேசணும் நம்ப. பட் டிரான்ஸ்ஃபர்ஸ் இந்த தடவ நெறைய பேர் வராங்க, வரல அப்படி இப்படின்னு ஒரு டைலமா போயிட்டு இருக்கு. பட் ஸ்குவாட் டெப்த் நான் ஒரு பெரிய ஒரு கன்சர்னா வைக்கிறேன் மச்சான் லிவர்பூல் மேல. ஸோ இதுவரைக்கும் லிவர்பூல் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். பட் கரெக்ட். போன சீசனுக்கு முன்னாடி சீசன் தே வர் த பிரீமியர் லீக் வின்னர்ஸ். பட் அதுக்கப்புறம் நெறைய சைனிங்ஸ் போட்டாங்க மச்சான். ஈசாக் ஆகட்டும் சரி, விர்ட்ஸ் ஆகட்டும் சரி. அண்ட் போன சீசன் மேனேஜரை மாத்திருப்பாங்க ஸ்லாட்ட. அண்ட் இந்த சீசன் இரியோலா பான்மவுத்தோட மேனேஜர் உள்ள வந்திருக்காரு. நெறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. பட் எனக்கு லிவர்பூலோட ஸ்குவாட் டெப்த் மேல சீரியஸாவே ஒரு டவுட்டா இருக்கு. ஸோ கரெக்ட். அவங்க இந்த தடவ சாம்பியன்ஸ் லீக் விளையாட போறாங்க எகெயின். அண்ட் 4 காம்படிஷன்ஸ்ல இருக்க போறாங்க. எல்லா காம்படிஷன்ஸும் இருக்காங்க. ஸோ எல்லா ம். காம்படிஷன்ஸும் விளையாடணும் அப்படின்னா யூ நீட் டு ஹேவ் அ ஸ்குவாட். ஸோ ஒரு பயங்கரமான ஸ்குவாட் இருந்தா ஓரளவுக்கு ப்ரோக்ரசிவா போலாம். நான் வந்து எகெயின் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது? ஒரு யூரோப்பாக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்னு எனக்கு தோணுது இந்த தடவ லிவர்பூல். கரெக்ட் மச்சான். நீ சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா ஸ்குவாட் டெப்த் ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய காம்படிஷன் ஆட போறாங்க. அங்க தான் பிரச்சனையே. ஏன்னா மிச்ச டீம்லாம் பார்த்தோன்னா இவங்களோட கம்மியா தான் ஆடுறாங்க. அதாவது பிக் டீம்ஸ் சொல்றேன். சில டீம்ஸ் மேபி இந்த டோட்னாம் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அவங்கள கம்மி மேட்சஸ் தான் ஆட போறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எங்கேயோ போய் மாட்ட போறாங்களோ? மேபி டிரான்ஸ்ஃபர் விண்டோ லேட்டர் பார்ட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் விண்டோ ஏதாவது ஒரு 2-3 சைனிங் பண்ணி காப்பாத்திக்கிட்டாங்களா அப்படின்னு வேணா பார்க்கலாமே. பட் இப்போ கரண்ட் ஸ்டேஜ்ல எனக்கு தெரிஞ்சு நீ சொல்ற மாதிரி எங்கேயோ மிஸ் பண்ண போறாங்க சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்டை. மிச்ச டீம்ஸ்லாம் அவங்க ஓவர்டேக் பண்ண போறாங்கன்னு தான் தோணுது. ஒரு 6 to 8ல அவங்க முடிக்க போறாங்க. மேபி 6th கூட வச்சுக்கலாம் மச்சான். ஹை பாசிபிலிட்டி 6th முடிக்க. மேபி அந்த 5 and 6 நான் அவங்களோட டைலமால இருப்போம் மச்சான். டோட்னாமா லிவர்பூலா அந்த மாதிரி தான் இருக்க போது. மேபி நம்ம ப்ரெடிக்ஷன் படி நம்ம 6th குத்துறலாம். அது கரெக்டா இருக்கும். நீ என்ன நினைக்கிற? எஸ், கரெக்ட் தான். நானுமே அதே தான் சொல்றேன். எகெயின் ஃபுல்ஹாம் ஒரு புது மேனேஜர். அண்ட் அவர் ரியல் மேட்ல இருந்து எக்கச்சக்க பேரை கொண்டு வந்திருக்காரு. ஸோ எஸ், அர்பலோவா வந்து ஃபுல்ஹாம் இன்சார்ஜ் எடுத்திருக்காரு. அண்ட் கொன்சாலோ கார்சியா ஸோ ரியல் மேட்ல இருந்து ஒரு யங்ஸ்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் அவங்க கிட்ட நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு இந்த தடவை. ஸோ ஃபுல்ஹாம் எப்படி முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், யூரோப்பா இல்ல அந்த மாதிரி ஏதாவது போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்ல மிட் டேபிள்ல முடிப்பாங்களா? ஸோ ஃபுல்லாக பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு ஆர்புலோவை கொண்டு வந்திருக்காங்க. கான்சாலோ கார்சியா வந்திருக்காரு நீ சொன்ன மாதிரி. எப்படி சொல்கிறது மச்சான், நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது போல். ஏன்னா ஒரு புது ஃபேஸாக இருக்கும் அப்படின்ட்டு. மேபி எனக்கு தெரிஞ்சு மிட் டேபிள் தான் அவங்களோட ஹை பாசிபிலிட்டின்னு நான் நினைக்கிறேன். சர்ப்ரைசிங்லி 6 to 8 வரலாம். பட் நான் நினைக்கிறது வந்து ஹை பாசிபிலிட்டி மிட் டேபிள் தான் மச்சான். ஸோ எங்கே பிளேஸ் பண்ணலாம்? 4 டீம் நம்ம மிட் டேபிளில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை யாருக்கு முன்னாடி முடிப்பாங்க, யாருக்கு பின்னாடி முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நியூ கேசலுக்கு முன்னாடி முடிக்கலாம் மச்சான். ஓகே, நியூ கேசலுக்கு முன்னாடி. நல்ல இதுதான் ப்ரெடிக்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு. நாட்டிங்ஹாம் பெட்டரா முடிக்கலாம். கரெக்ட். எவர்டன். ஸோ இவங்க எப்படி பண்றாங்க மச்சான்? இவங்க கிட்ட எகெயின் என்ன இருக்கு? போன சீசன் ஒரு மாதிரி தப்பிச்சு வந்தாங்க.
அண்ட் இந்த தடவை எகெயின் ஒரு யங்ஸ்டர்ஸ் பேரி ஆகட்டும் சரி, அண்ட் பெட்டோ இருக்காரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு. அண்ட் டீம் ஒரு மாதிரி தான் இருக்கு. எகெயின் எவர்டன் மேல நீ என்ன நினைக்கிற? எவர்டன் எவ்வளவு தூரத்துக்கு ப்ரோக்ரெசிவா போறாங்க இந்த தடவை? ஸோ எவர்டன் பார்க்கும்போது போன வாட்டி காப்பாற்றி கொடுத்தது வந்து டியூஸ்பெரி ஆள், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எண்டாய், அவங்களாம் ஒரு சூப்பராக காப்பாற்றி கொடுத்துருந்தாங்க. கிரீலிஷ் அப்பப்போ வந்துட்டு போயிருந்தார் ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆகிட்டார். அதே மாதிரி வந்து அவங்க ஸ்ட்ரைக்கர் போக போக பேரி ஆடிட்டு இருந்தார், பெட்டும் பயங்கரமாக பீக் எடுத்தார். ஸோ அதனால் அவங்க கோல்ஸ் வரப்போகுது மச்சான். எனக்கு தெரிஞ்சு டேவிட் மோயிஸ் கிளியராக இருக்க போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் திரும்பி எப்படி சொல்கிறது 9 to 17 தான் முடிக்க போகிறாருன்னு தோணுது. சர்ப்ரைசிங்லி மேபி 6 to 8 எதனா ஃபைட் பண்ணலாமே தவிர, பட் எனக்கு தெரிஞ்சு 9 to 17 முடிக்க போகிறாங்க தாராளமாக. மிட் டேபிள் தான் நினைக்கிறேன் எவர்டன். எஸ், மேபி ஃபுல்லாம்க்கு முன்னாடி முடிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது மச்சான் அவங்க. கரெக்ட் ஸோ கரெக்ட். எஸ், அந்த மாதிரி முடிக்க வாய்ப்புகள் இருக்கு. எகெயின் கிறிஸ்டல் பேலஸ். எஸ், கிறிஸ்டல் பேலஸ் வந்து போன சீசன் அவங்க தான் வந்து FA கப் வின்னர்ஸ் அண்ட் கம்யூனிட்டி ஷீல்ட் அடிச்சிருப்பாங்க. அண்ட் பயங்கரமா விளையாடி இருந்தாங்க கிளாஸ்னர் கிட்ட. பட் அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்வே போனாரு அண்ட் நிறைய பிளேயர்ஸ் போக ஆரம்பிச்சாங்க. அண்ட் இந்த தடவை நான் ஒரு ஹார்ட் கால் தரேன். மேபி கிறிஸ்டல் பேலஸ் வந்து ஐ திங்க் தே வில் கெட் ரெலிகேட்டட்னு ஏதோ தோணுது. நீ என்ன நினைக்கிற? நீ சொல்றது கரெக்ட் தான் மச்சான். ஏன்னா அவங்க மேனேஜர்ஸ் போயிட்டாங்க, அதே மாதிரி பிளேயர்ஸுமே போயிட்டாங்க. ஒருவேளை சஃபர் ஆக தான் போறாங்க. ரெலகேஷன் பேட்டில் கிட்டத்தட்ட எனக்கு எப்படி தோணுதுன்னா, நீ சொல்றத பார்க்கும்போது டோட்டனம் லாஸ்ட் சீசன் கஷ்டப்பட்டாங்களே, ஆல்மோஸ்ட் அந்த ரெலகேஷன் பேட்டில் ஃபைட் பண்ணி எப்படியோ உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி எனக்கு தோணுது கிறிஸ்டல் பேலஸ் ஃபைட் பண்ணி ஒரு 17th பிளேஸ் வந்துருவாங்களான்னு தோணுது. மிட் டேபிளில் ஒரு பாட்டம்ல கொடுக்கலாமா? நீ என்ன நினைக்கிற அதை பத்தி? ஓகே, ஆஸ் ஆஃப் நோ பாட்டம்ல போடு, அதுக்கப்புறம் பார்ப்போம். மேபி அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு we can come to one conclusion. இப்போதைக்கு பாட்டம்ல வைக்கிறேன் அவங்கள 17th, ரெலகேஷனுக்கு மேல ஒரு பிளேஸ் வைக்கிறேன். அடுத்து வந்து செல்சி மச்சான். நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. புது மேனேஜர் ஜாபி அலோன்சோ வந்திருக்காரு, அதே மாதிரி நிறைய சைனிங் பண்ணியிருக்காங்க. நீ என்ன நினைக்கிற? மோர்கன் ரோஜர்ஸ்லாம் வந்திருக்காரு. எப்படி பண்ண போறாங்க செல்சி? மச்சான் டீம் வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ஓகே, எல்லாமே இருக்கு. அதையும் தாண்டி ஜாபி அலோன்சோ கிட்ட வந்து ஒரு டிசிப்ளின் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் டீம்ல. ஸோ அது இல்லாம மெயின் இன்னொரு பாசிட்டிவான விஷயம், அவங்க எந்த காம்படிஷன்ஸ்லயும் இல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சீசன் வந்து ஒரு சூப்பர் சீசனா இருக்க போகுது மச்சான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஈஸியா நான் சொல்லிடுவேன், டாப் 4 குள்ள முடிக்க போறாங்கடா ஷுவரா. ஓகே. ஸோ நீ எங்க ரேட் பண்ற? அவங்க டாப் 5ல, அதாவது டாப் 5 சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்ல எங்க ரேட் பண்ற? டோட்டனம்க்கு மேல? ஸ்பர்ஸ்க்கு முன்னாடி. ஓகே டன். ஓகே, அங்க கொடுத்துறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மிச்ச டீம்ஸ் எல்லாம் ரேட் பண்ணும்போது எந்த ஸ்பாட்னு கிளியராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, செல்சி நம்ம டாப் 5 முடிக்க போகிறாங்க, சாம்பியன்ஸ் லீக் ஆட போகிறாங்க. ஏன் ஒரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட்னா, நீ சொன்ன மாதிரி அவங்களுக்கு காம்படிஷன் எதுவுமே கிடையாது. இது FA கப், அதுக்கப்புறம் வந்து கரபோ கப், அதை ஆட போகிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக லீக் ஆட போகிறாங்க. ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்க போதுன்னு தோணுது. ஜாபியில் வந்து செட்டில் ஆகிடுவார்னு நினைக்கிறேன். அந்த சாக்கிங்லாம் நடக்காதுல்ல, மோஸ்ட்டாக செட்டில் ஆகிடுவாங்க. அவங்க ப்ரீ சீசன் கேம்ஸ் பார்க்கும்போதே வந்து ஒரு டிசிப்ளின் தெரிஞ்சது, நல்லா விளையாடுற மாதிரி தெரிஞ்சது. ஸ்பர்ஸ் கிட்ட ஒரு லாஸ் வந்திருக்கும், 90th மினிட்ல அடிச்சிருப்பாங்க. பட் அதர் கேம்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வே ஆஃப் பிளேயிங் அவங்க கிட்ட இருந்த மாதிரி நான் பார்க்குறேன். ஜோ பெட்ரோ ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் டீம் சுத்தி வந்து பேலன்ஸ் பண்றாங்க. பலெஸ்ட்ரா ஒரு சைட்ல நல்ல டீமா இருக்காங்க. என்னோட ஐடியா பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, டாப் 4 டெஃபினட்டா முடிப்பாங்க. மேபி ஸ்பர்ஸ்க்கு முன்னாடி முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஸோ நெக்ஸ்ட் டீம் பார்த்தோன்னா பிரைட்டன் மச்சான். பிரைட்டன் என்ன நினைக்கிறேன்? ஆல்ரெடி அந்த வெல்பேக்லாம் போயிருந்தாங்க, மிஸ் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவர் தான் போன வாட்டி கேரி பண்ணியிருந்தார் லிட்ரலி. இந்த வாட்டி அவரை மிஸ் பண்ண போறாங்க. நீ என்ன நினைக்கிற? பிரைட்டன் எங்க முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? பிரைட்டன் மேபி யூரோப் ஆட போறாங்கன்னு தோணுதுடா. ஸோ வந்து மேபி லிவர்பூலுக்கு மேல முடிக்கிற சான்ஸ் இருக்கு. அதாவது லிவர்பூல் will be 6, இவங்க வந்து 7 அந்த மாதிரி முடிக்க சான்ஸ் இருக்கு. ஓகே, ஹையா ரேட் பண்றேன். ஏன்னா பெலேபாவும் போறாரு, இப்ப இவருமே போயிருக்காரு, வெல்பேக்குமே போயிருக்காரு. பிளேயர்ஸ் மிஸ் பண்றத அவங்க பேக்கப் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறியா மச்சான்? 2-3 சைனிங்ஸ் பண்ணிருக்காங்க பிரைட்டன். பட் இன்னொரு அந்த மேனேஜருமே ரொம்ப வருஷமா இருக்காரு. இப்போ 3 இயர்ஸ் ஆகுது நினைக்கிறேன் அவர் வந்து. அண்ட் எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம் மச்சான். மேபி தேர் ஆர் சான்சஸ். எனக்கு தெரிஞ்சு யூரோப் ஆட போறாங்கன்னு ஏதோ தோணுது. இல்லைன்னா கான்ஃபரன்ஸ் லீக் கன்ஃபார்ம் ஆடுவாங்க. அது ரெண்டுத்துல ஏதாவது பண்ண போறாங்க. 8 நம்ம வச்சுக்கலாம். இப்போதைக்கு லிவர்பூலுக்கு அடுத்த ஸ்பாட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பிரென்ஃபோர்ட் மச்சான். பிரென்ஃபோர்ட்ல போன வருஷம் இஷ்யூ போயிட்டு இருந்தது. டாமஸ் ஃப்ராங்க் வந்து வேற டீமுக்கு போயிருந்தாரு, அங்கேயே சஃபர் ஆயிருந்தாங்க. நீ என்ன நினைக்கிற? இப்போ இந்த தடவை கொஞ்சம் பில்ட் பண்ணி வராங்களா? ஏன்னா எம்புமோ அவங்க கேப்டனும் போன சீசன் போயிருந்தாரு. ஒரு பேக் எப்படி சொல்றது, நிறைய சஃபர் ஆனாங்க பிரென்ஃபோர்ட். அதனால இகர்த்தியாக ஒரு ஸ்டார் வந்திருந்தாரு, கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் கிரியேட் ஆயிருந்தாரு. நிறைய கோல்ஸும் அடிச்சாரு, லிட்டரலி கேரி பண்ணியிருந்தாரு. இப்போ ஃப்ரெண்ட்லிஸ்லயுமே அவர் மறுபடியும் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு நான் கேள்விப்பட்டேன். நீ என்ன நினைக்கிற பிரென்ஃபோர்டை பத்தி? அந்த கெவின் ஷேட் அவர் எல்லாமே அந்த ஷேட் எல்லாம் நல்லா ஆடுறாங்க. ஆக்சுவலா டீமா வந்து பிரென்ஃபோர்ட் இந்த தடவை மேபி பிரைட்டனுக்கு முன்னாடி கூட முடிக்கலாம்னு தோணுது எனக்கு. ஸோ வந்து அந்த மேனேஜரும் சூப்பரான ஒரு மேனேஜர். தாமஸ் ஃப்ராங்க் போன மாதிரியே தெரியல. போன சீசன் நம்ம ரெலிகேஷன் அப்படின்னு நினைச்சோம். பட் நல்லாவே ஆடினாங்க. த்ரூ அவுட் த எண்ட் ஆஃப் த சீசன் அவங்களுக்கு ஃபுல்லா டிராவா வந்துட்டு இருந்துச்சு, வின்னா மாறவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்தது. மேபி இந்த சீசன் அவங்க யூரோப் ஆடுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அகைன் கான்ஃபரன்ஸ் ஆடும் வாய்ப்புகள் இருக்கு. மேபி பிரைட்டனுக்கு முன்னாடி முடிக்க சான்ஸ் நிறைய இருக்குன்னு தோணுது. பட் பாப்போம். ஓகே, ஒரு 7th ஸ்பாட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஆஸ்டன் வில்லாவும் இருக்கு, அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். இவங்களுக்கு 7th ஸ்பாட் கொடுத்துடலாமா, இல்ல ஆஸ்டன் வில்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள யாருன்னா சிப் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? சிப் அண்ட் சேஞ்ச். ஆஸ்டன் வில்லாவும் இருக்கு. பட் எஸ், இப்போதைக்கு நீ பிரென்ஃபோர்ட போடு. நம்ம ஆஸ்டன் வில்லா பத்தி பேசும்போது அவங்கள பத்தி நான் சொல்றேன் கிளியரா. ஆஸ்டன் வில்லா வந்து எஸ்
சூப்பரான ஒரு டீம். உனை எமரி வேற லெவல் மேனேஜர். பட் இப்ப பிளேயர்ஸே இல்லையே மச்சான். எங்கடா யார்ரா இருக்கா பிளேயர்ஸ்? சோ கரெக்ட், சொல்றேன் கரெக்ட். பாரு. மார்கன் ராஜர்ஸ் கிளம்பிட்டாரு. டீலமென்ஸ் கிளம்பிட்டாரு. கிளம்பிட்டார். அ கான்சா. எஸ்ரி கோன்சா கிளம்பிட்டாரு. சோ யாருமே இல்லையே. சோ வந்து இப்போ கர்னாச்சோ இருக்காரு டீம்ல. அண்ட் மன்சாம்பி புதுசா வாங்கியிருக்காங்க. வேர்ல்ட் கப்ல வேற லெவல் விளையாடினாரு. எல்லாமே கரெக்ட், இருக்கு. பட் இப்ப திருப்பியும் ஒரு ரீபில்டிங் மாரி ஆயிடுச்சு டீம். கரெக்ட், சோ கரெக்ட். எனக்கு பாவம்டா. தெரிஞ்சு டாப் 4 ஷூரா கிடையாது. சோ மேபி பிரைட்டனுக்கு மேல முடிக்கலாம். இல்ல பிரைட்டனுக்கு முன்னாடி முடிக்கலாம்னு தோணுது எனக்கு. மேபி ம். அந்த மாரி தான் முடியும்னு தோணுது மச்சான் எனக்கு. நீ என்ன நினைக்கிற? ஸோ எப்படி முடிக்க போறாங்க ஆஸ்டன் வில்லா? ஸோ நீ என்ன சொல்றேன்னா, அந்த 8த் ஸ்பாட்டுக்கு 2 பேருக்கும் ஃபைட் வரும்ன்ற. ஏன்னா பிரைட்டன் போறாங்களா யூரோப்பாக்கு, இல்லன்னா ஆஸ்டன் வில்லா போறாங்களான்னு நினைக்கிறேன். பட் எனக்கு என்னமோ தோணுது, பிரைட்டனுக்கு மேல முடிச்சிருவாங்களோ, ஒரு 8த் ஸ்பாட் முடிச்சிருவாங்களோன்னு தோணுது. அங்க குடுத்துடலாமா பிரைட்டனுக்கு மேல? ஓகே குடு பாத்து. ஓகே. பிரைட்டனை தூக்கி நம்ம மிட் டேபிள்ல போட்டுறலாம் இப்போதைக்கு. ஏன்னா அந்த வெல்பேக்லாம் போனதால ஆஸ்டன் வில்லால பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்ம அதனால கொஞ்சம் உனை எமரி வேற எப்படியாச்சும் அவர் கொண்டு வந்துருவான்னு தான் தோணுது. அட்லீஸ்ட் யூரோப்பால ஒரு ஜித்து. ஏன்னா யூரோப்பா ஆடியே ஆகணும். அவரோட ஆமா. மெயின் ஃபோக்கஸ் அதில் இருக்கும். அதனால அவர் எப்படியும் வந்துருவார் தான் தோணுது மச்சான். அதனால ஆஸ்டன் வில்லா கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுவாங்களா மச்சான் ஆர்சனல்? சாம்பியன் வந்திருக்காங்க. நீ என்ன நினைக்கிற ஆர்சனலை பத்தி? ஸ்குவாட் செம்ம இது பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்ற வெல் பேலன்ஸாக பண்ணியிருக்காங்க சைனிங்லாம். நீ என்ன நினைக்கிற? டிஃபெண்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறியா? எஸ் இப்போதைக்கு பார்க்கும்போது காம்படிஷன் இல்ல மச்சான். நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் வந்து இப்போ வந்து யுனைட்டட் பத்தி பேசலாம், செல்சி பத்தி பேசலாம், ஸ்பர்ஸ் பத்தி பேசலாம். அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு தெரியல. சரியா? ம். சோ ஒரு நல்ல ஒரு சீசனா இருந்ததுன்னா மேபி மாறலாம். பட் பேப்பர்ஸ்ல பார்க்கும்போது இவங்க தான் அடிக்கிறதுக்கு டிசர்விங்கா இருக்கிற மாதிரி தோணுது மச்சான் எனக்கு தெரிஞ்சு. சோ கன்ஃபார்மா ஆர்சனல் தான் சாம்பியன் ஆவறதுக்கு ப்ராபபிலிட்டி மோர். ம். பட் வேற கம்பேரிட்டிவ்லி. ஏதாவது டீம் அப்செட் பண்ணனா எனக்கு தெரியல. அது ம். சான்ஸ் இருக்கு. பட் இருக்கு, நம்மள இருக்கு. பொறுத்த வரைக்கும் நல்லா விளையாடுறது அண்ட் எல்லா பிளேயருக்குமே பேக்கப் இருக்கிறது ஆர்சனலுக்கு தான். சோ எனக்கு தெரிஞ்சு குடுத்துடலாம்னு நினைக்கிறேன் சாம்பியனுக்கு அவங்க தான். பட் மேபி ஓகே. செல்சி, ஸ்பர்ஸ் இல்ல வேற ஃபைட் குடுக்கலாம். யுனைட்டட், சிட்டி யாராவது குடுக்குறாங்களான்னு பார்ப்போம். பட் ஆஸ் ஆஃப் நவ் இவங்க சாம்பியனா குடுத்துடலாம். பட் எஸ் பான்மவுத் அதேதான். இரியோலா இருக்கிற வரைக்கும் பயங்கரமா இருந்தாங்க. அதே அவங்களால கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுமா? அப்படி பார்க்கணும். என்ன மச்சான் நினைக்கிற? சோ பான்மவுத் எங்க முடிக்க போறாங்க? ஸோ பான்மவுத் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மச்சான், இரியோலா தான் அவங்களோட ஸ்டாரே. நான் பிளேயர்ஸ் யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க நிறைய பேர். இப்போ ட்ருஃபோர்டும் இருக்காரு, ஜூனியர் குரூப்பிலாம் நல்லா பண்ணியிருந்தாரு, யங்ஸ்டர்ஸும் நல்லா வச்சிருக்காங்க. அந்த அலெக்ஸ் காட்டன்றவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. பட் நான் மெயின் பீஸ் வந்து அங்கே மிஸ்ஸிங் பீஸ் வந்து இரியோலான்னு தான் பார்ப்பேன். அவரை சுற்றி தான் அந்த டீமே பில்ட் ஆகிட்டு இருந்தது. சடன் சர்ப்ரைஸாக அவர் விட்டு போயிருந்தாரு. விட்டு போன உடனே லியோபோல் இப்போ தூக்கி இருக்காங்க. ஒரு சம மேனேஜர் நான் நல்லா ஹையா ரேட் பண்ணுவேன். ஏன்னா பான்மவுத் மேட்சே நம்ம ரசிச்சு பார்த்தோம் மச்சான் போன சீசன். எப்படா இவங்கள மாதிரி அட்டாக் ஃபுட்பால் நிறைய டீம் ஆட மாட்டேங்குது, சூப்பராக ஆடுறாங்க, ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் ஃபுட்பால், கோல்ஸ் நிறைய வாங்கினாலும் சரி நிறைய கோல்ஸ் அடிச்சாங்க. இந்த வாட்டி அதே ரெப்ளிகா பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இரியோலா இருந்திருந்தா பண்ணியிருக்கலாம், மேபி டீம் நல்லா செட் பண்ணியிருந்தாரு. பட் இப்போ ஆடுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த மிட் டேபிள் தான் நினைக்கிறேன் மச்சான். மேபி யூரோப்பா கூட மிஸ் பண்ணிடுவாங்க தான் தோணுது. ஏன்னா இரியோலா ஃபேக்டர் மெயினா இருக்க போகுது. நீ என்ன நினைக்கிற அதை பத்தி? கரெக்ட் தான். சோ எனக்கு தெரிஞ்சு மிட் டேபிள்ல முடிக்க தான் ப்ராபபிலிட்டி அதிகம் மச்சான். ஸோ எங்க பிளேஸ் பண்ணலாம் மச்சான் இவங்களை? ஃபுல்லாம் பக்கத்துல, மேபி இல்ல ஆமா மேபி எஸ் கரெக்ட் அந்த நியூ மாதிரி கேசலுக்கு போயிடும். அடுத்து, இல்லைன்னா நியூ கேசலுக்கு முன்னாடி. நியூ கேசலுக்கு மேபி தெரியலப்பா. நியூ கேசல் கதையே ஒரு மாதிரி தான் போயின்னு இருக்கு. சோ போடு எங்கேயாவது அந்த இடத்துல அந்த மாதிரி ஏதோ ஒரு பொசிஷன்ல தான் முடிக்க போறாங்க. அண்ட் எஸ் சோ இனியும் ஒரு 5 டீம் இருக்கா? சோ எஸ் ஒரு 5 டீம் இருக்கு. மேன் யுனைடெட். சோ எஸ் நிறைய ஒரு சேஞ்சஸ், ஒரு ஸ்குவாட்ல எக்கச்சக்க பிளேயர்ஸ் எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஒரு மாதிரி சைனிங் ஸ்டார்டிங்ல வராம இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு எடுத்து போட்டிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா சாம்பியன்ஸ் லீக் போறாங்கன்னு தோணுது மச்சான் எகெயின். கரெக்ட். அண்ட் 100%. மேபி செல்சிக்கு முன்னாடியும் முடிக்கலாம், இல்ல செல்சிக்கு அப்புறமும் முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது. சோ இப்போதைக்கு நீ வந்து 2 to 5 குள்ள போடலாம் அவங்கள. சோ அந்த மாதிரி தான் அது இருக்க போகுது. பட் கோயிங் ஃபார்வர்ட் யூ கேன் ரீப்ளேஸ். கரெக்ட் மச்சான். சொல்லு. ஐ வில் அக்ரி டு தட். 2 to 5 குள்ள தான் முடிக்க போறாங்க. அந்த 2 to 5ல தான் மச்சான் சிப் அண்ட் சேஞ்ச் நிறைய நடக்க போகுது. ஏன்னா அங்க எப்படி ஹார்ட் ஃபைட் இருக்கும்னா, செல்சி, டோட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர்ஸ், மான்செஸ்டர் யுனைடெட் அண்ட் மான்செஸ்டர் சிட்டி. அங்க பயங்கர ஃபைட்டா இருக்க போகுது. ஏன்னா ஹெவியா அடிச்சுக்க போறாங்க. யார் வரப்போறாங்க, யார் அந்த லிஸ்ட் என்னால பண்ண முடியல. ரேண்டமா நீ சொல்லணும்னா இவங்க வந்துருவாங்கப்பா நம்மளால சொல்ல முடியுது. ஆமா, யாரு ஆமா. செகண்ட், தேர்ட் அப்படின்னு ரிவீல் பண்ண முடியல. மேபி இந்த பட் நம்ம 4 டீம். சொல்லலாம். கரெக்ட் தானே? நம்ம சொல்லிரலாம். சொல்லு. கரெக்ட். நான் என்ன ஹையா ரேட் பண்ணுவேன்னா, எனக்கு தெரிஞ்சு மான்செஸ்டர் யுனைடெட் ஒரு தேர்ட் கொடுப்பேன் மச்சான். எனக்கு தெரிஞ்சு செகண்ட் வந்து செல்சி இல்லைன்னா சிட்டி கொடுப்பேன். மான்செஸ்டர் யுனைடெட் தேர்ட் கொடுப்பேன். நீ என்ன நினைக்கிற? ஓகே கரெக்ட் தான். சோ இப்போதைக்கு தேர்ட் குடுக்கிறது கரெக்டான ஒரு டிசிஷனா நானும் பார்க்கிறேன். மேபி செல்சி பயங்கரமா ஆடுறாங்கன்னா அந்த பொசிஷன் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. இல்ல சிட்டி கொஞ்சம் டம்மியா விளையாடுறாங்க, இல்ல எதுவுமே High அவங்க possible. பிளானுக்கு நடக்கலன்னா அவங்களும் கீழ வரவும் வாய்ப்புகள் இருக்கு. சோ எஸ் சிட்டி பத்தி பேசும்போது ஆஸ் ஆஃப் நவ் நீ சிட்டிய போடலாம் மச்சான். சோ சிட்டிய வந்து செகண்ட் போடலாம். சோ எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அகைன் செல்சி வந்து எந்த காம்படிஷன்ஸும் இல்ல. மேபி நல்லா ஹிட் ஆர் மிஸ்ஸா இருக்க போகுது. சோ அடிச்சா அவங்க வந்து தேர்ட், செகண்ட் கூட வர வாய்ப்புகள் இருக்கு. இல்லனா டாப் 4 அந்த எண்ட் ஆஃப் இதுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ சிட்டி செகண்ட் போட்டுரு. டவுட்டே கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, சிட்டி செகண்ட் போடல மச்சான். செல்சியை செகண்ட் போட்டுட்டு யுனைடெட் தேர்ட் போட்டு நான் சிட்டிக்கு ஃபோர்த் கொடுக்குறேன்.
நீ என்ன நினைக்கிற, அக்ரி ஓகே. பண்றியா? ஏன்னா மரஸ்கா அவ்வளோ ஒன்றும் பண்ண மாட்டான்னு தோணுது. ப்ளஸ் வந்து அவங்க மிட்ஃபீல்டு வந்து இப்போ ராட்ரி போனதால நிறைய ஓப்பன் ஆயிடுச்சு. அதே மாதிரி பிளேயர்ஸுமே நல்ல ஃபார்ம்ல இல்லை. எனக்கு நிறைய லூப் ஹோல்ஸ் தெரிஞ்சு டோனருமாவும் சஃபர் ஆகுறாரு. அவர் ஈஸியான சேவ் பண்ண வேண்டியதெல்லாம் விட்டுட்டு இருக்காரு. நிறைய டீம் கிட்ட போய் சஃபர் ஆக போறான்னு தோணுது. எனக்கு என்னமோ அவங்க எங்கேயோ போய் மாட்ட சரி, போறாங்க சரி. மச்சான். சாக்கிங் நடக்க போகுது டிசம்பருக்குள்ள. அந்த சாக்கிங் ஓகே, மரஸ்காவா இருக்க ஓகே. போறான்னு தோணுது. நான் ஒரு 4th மேபி குடுக்குறேன். நீ என்ன நினைக்கிற? அக்ரி பண்றியா அத? குடுக்கலாம். ஆக்சுவலா வொர்த் தான். அந்த மாரி தான் இருக்கு அவங்க ஸ்குவாட் இப்போ விளையாடும்போது. மேபி ஒரு இன்னியும் முடியல டிரான்ஸ்ஃபர்ஸ். பட் மேபி என்சோ எடுக்குறாங்க. இல்ல டீம் ஏதாவது ஓரளவுக்கு செட் பண்றாங்களான்னு பார்ப்போம். இல்லன்னா எனக்கு தெரிஞ்சு ஆமா கரெக்ட் தான். சோ இந்த மாரி போறது கரெக்ட்டான ஒரு சாய்ஸா தான் இருக்கு. சோ மேபி 4th முடிக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் எஸ் இவங்க 3 டீம்ஸ் தான் மச்சான். இப்போ ரிலிகேட் வந்திருக்காங்க ப்ரமோட் ஆயி. கொவென்ட்ரி ஆகட்டும் சரி, இப்ஸ்விச் ஆகட்டும் சரி, அல் சிட்டி ஆகட்டும் சரி. எனக்கு தெரிஞ்சு கொவென்ட்ரி வந்து தப்பிப்பாங்கன்னு தோணுதுடா. ஸோ அது நான் என்ன நினைக்கிறேன்னா மச்சான், 3 டீம்ல கொவென்ட்ரி பெட்டர். ஆக்சுவலா நம்ம அதை அக்ரி பண்ணிடுறோம். இப்ஸ்விச்சோட, எல்சிட்டியோட. பட் அவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னா, பிளேயர்ஸ் இல்லையோ? இப்போ கிறிஸ்டல் பேலஸ் கிட்ட எப்படி இருக்கு? ஃபினான்ஷியலா இருக்கு. பிளேயர்ஸுமே கொஞ்சம் வச்சிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இஸ்மாயில் சார் அங்க இருக்காருன்னா, எப்படியும் கேரி பண்ணி கொடுத்துருவாருன்னு தோணுது. கவென்ட்ரி சிட்டி நீ சொல்ற மாதிரி மேனேஜர் நல்ல மேனேஜர் நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. பட் பிரீமியர் லீக் டீம் கூட இப்படி பெரிய டீம் கூட ஆடும்போது எங்கேயோ சஃபர் ஆக போறாங்கன்னு தான் தோணுது மச்சான். நான் ஒரு 18th கொடுப்பேன். இந்த 3 டீம் எப்படி சொல்றதுன்னா, நான் எப்படி பிளேஸ் பண்றேன்னா, நீ அதுக்கப்புறம் சொல்லு. 18th வந்து கவென்ட்ரி கொடுப்பேன், 19th வந்து இப்ஸ்விச் கொடுப்பேன், 20th வந்து அல் சிட்டி கொடுப்பேன். இதுல ஏதாவது உனக்கு இது இருக்கா? ஆர்குமெண்ட்ஸ் இருக்கா? மேபி மேபி அல் சிட்டி கேன் ஃபினிஷ் ஹெட் ஆஃப் இப்ஸ்விச் டவுன். சோ அல் அப்படி சிட்டியோட வேணா இருக்கலாம். டிஃபென்ஸ் கரெக்ட். ஆர்கனைஸ்டா இருக்கும். பட் நான் வந்து கிறிஸ்டல் பேலஸ் வந்து எனக்கு ஏதோ கீழ போறாங்கன்னு எனக்கு தோணுது. பட் பார்ப்போம். ம். மேபி இந்த 3 டீம் ப்ரோமோட் வந்ததுனால அப்படி இப்படின்னு சொல்றோம். பட் கரெக்ட். என்னோட சாய்ஸ் வந்து மேபி கவுண்ட்ரி தப்பிக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் நீ சொன்ன மாரி லாங் கேம், லாங் சீசன். பட் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. அண்ட் எஸ் ஸோ இதெல்லாம் தானே எனக்கு தெரிஞ்சு பாய்ஸ் நாங்க ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து 20 டீம்ஸ் வரைக்கும் எந்த டயர்ல இருக்க போறாங்கன்னு. ஆப்வியஸா சில ஹார்ட் பிரேக்ஸ் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. பட் இது வந்து பயஸ்டாலாம் நாங்க சொல்லல சீரியஸாவே. ஒரு ஜஸ்ட் இப்போ சீசன் எப்படி போயிட்டு இருக்கோ அதுக்கேத்த மாரி சொல்லியிருந்தோம். மேபி டெஃபினட்டா இதுல எது வேணா மாறலாம். அதுல ஷூரா சான்சஸ் ஆர் தேர். பட் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது, ஸ்குவாட் டெப்த் வச்சு பார்க்கும்போது மேபி இப்படி நடக்க வாய்ப்புகள் தேர் ஆர் சான்சஸ் அப்படின்னு நாங்க ஃபீல் பண்றோம். ஸோ அத வச்சு ஒரு சின்ன ஒரு டயர் லிஸ்ட் அண்ட் உங்களுக்கு காமிச்சிருந்தோம். மேபி இதுல மாற்று கருத்து இருந்ததுன்னா ஃபீல் ஃப்ரீ டூ ஷேர் இன் கமெண்ட்ஸ். இது எப்படிப்பா பதிலாகும்? இல்ல இவங்க இங்க தான் இருப்பாங்க. அப்படி இப்படின்னு சொல்றதா இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டூ ஷேர் இன் கமெண்ட்ஸ் பாய்ஸ். ஸோ இதெல்லாம் தான் எங்களோட டயர் லிஸ்ட் பொறுத்தவரைக்கும் எங்களோட சின்ன அனலி. ஸோ எஸ் பாய்ஸ். ஸோ இதுதான் வந்து சின்ன அனலைஸ் அண்ட் யார் எங்க முடிக்க போறா அண்ட் யார் சாம்பியன் ஆக போறா அண்ட் யார் எந்த 3 டீம் ரெலிகேட் ஆக போறாங்க 26, 27 சீசன்ல. உங்களுக்கு எகைன் நான் சொன்ன மாரி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு இல்ல உங்களுக்கு தோணுதுன்னா நீங்களும் கமெண்ட்ல 1ல இருந்து 20 வரைக்கும் சொல்லுங்க. எந்த டீம் டாப்ல அண்ட் எந்த டீம் ரெலிகேட் ஆக போறாங்கன்னு சொல்லுங்க. மேபி அதுல பேசலாம். உங்களோட சஜஷன்ஸ் ஆல்சோ வெல்கம்ட். அண்ட் புதுசா இந்த வீடியோவை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்ஸ். ஃபுட்பால் வீடியோஸ் எக்ஸ்க்ளூசிவா எல்லாமே வந்துட்டு இருக்கும் அண்ட் உங்களுக்கு. அண்ட் இதை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு பர்டிகுலர் கிளப்பை கான்சென்ட்ரேட் பண்ணி எனக்கு ஏதாவது வீடியோ போடுங்க. அல்னா சார் பத்தி பேசுங்க. இல்ல வேற ஏதாவது கிளப் பத்தி பேசுங்கன்னா ஷேர் இன் கமெண்ட்ஸ். டெஃபினட்டா அதுவுமே நோட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி வில் கிவ் அவர் ஃபீட்பேக். அண்ட் இதெல்லாம் தான் பாய்ஸ் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு இருந்தோம். இதே மாதிரி மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் போத் ஆஃப் அஸ். நன்றி, வணக்கம்.